நம்ம இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டாளா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது நம்ம முட்டாளா இருக்கிறங்கிறதையவே நம்மளை மறக்கடிக்க வைக்கிற அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. எப்படி தெரியுங்களா? இந்த ரீல் ஷார்ட்ஸ் இது ரெண்டு தான். குறிப்பா கோவிட் முன்னாடி வரைக்கும் யூடியூப் பக்கம் போனோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் ஆகும் நமக்கு. இன்ஸ்டாலெல்லாம் வந்து இந்த வீடியோ கான்செப்ட் கிடையாதுங்க. வீடியோஸ் உண்டு, பர்சனல் அக்கௌண்ட்ல போடுவாங்க, அது மட்டும் தான். ஷார்ட்ஸ் கான்செப்ட் கிடையாது. டிக்டாக் இருந்தது அப்பதான் அது பூம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப் போனோம்னா எத்தனை பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்குங்க. முதல்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி யூஸ் பண்றீங்க, அதே சேம் பிளாட்ஃபார்ம் அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது வந்து எப்படி நம்மளை வந்து முட்டாளாக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாருமே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து குறைக்குது. முதல்ல வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வீடியோ பார்த்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்மளோட மைண்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸில் ஹூக்குன்னு சொல்கிறானுங்க. ஹூக் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, வீடியோ வந்து வியூஸ் போகாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுதான் உண்மை. அந்த ஹூக்கில் வந்து 5 செகண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் சொல்லிட முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் வந்து இப்போ ஒரு துப்பாக்கி எடுத்து இப்படி சுட்டுக்கிட்டேன்னு தவிர அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ வச்சு பண்ணுறாங்க. இதை வந்து அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்கிறதா இல்லை எப்படி நான் அது டேர்ம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு வந்துங்க மெயினாக அந்த டூம் ஸ்க்ரோலிங்னால கம்பல்சிவ் செக்கிங் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்பல்சிவ் செக்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறோமோ இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து ஒரு 2 ரீல் மறுபடியும் வச்சிரு. கொஞ்ச நேரம் வேலை செய்யறோம், அந்த வேலை செய்ய இல்லைன்னா சும்மா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வீட்டில் இருந்தால் எடுத்து இப்படி வச்சோம்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நம்பலினா உங்களோட டிஜிட்டல் வெல்பீயிங் செட்டிங்ஸில் இருக்கும். அதில் போய் ஸ்க்ரீன் டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஹானஸ்ட்டாக வந்து நீங்களே வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு லூப்பில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. சஞ்சய் ராமசாமி மாதிரி தான் நம்மளாம் ஆகிட்டோம். நம்ம மைண்ட் வந்து எப்படி வந்து ட்ரெயின் ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரீல் 15-30 செகண்ட் பார்க்குறோம், சரி அடுத்த ரீல் தள்ளுறோம், அவ்வளோதான், அது டெலீட் ஆயிரும். அடுத்த ரீலுக்கு வந்து கண்டினியூஷனே இருக்காது. ஒரு தீமேட்டிக் இருக்கும். மேபி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விவசாயத்தை பற்றி ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னா அல்காரிதம் ட்ரிகர் ஆகி விவசாய ரீலாக கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொபாட்டிக் விவசாயம் காட்டுவான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்கள் எப்படி பண்ணான்னு காட்டுவான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தம் இல்லை. விவசாயம் தான், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தம் இல்லை. இதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, இதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நம்ம பிரெயின் வந்து எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 செகண்டில் இருக்க அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு டெலிட். அடுத்து 30 செகண்டுக்கு வரும்போது அது முடிஞ்சோடனே அடுத்தது டெலிட். இது வந்து நம்மளை வந்து சப்கான்ஷியஸாக டே டு டே லைஃப்பில், இப்போ நான் வந்து இப்போ நான் தோப்புள் நிற்கிறேங்களா, இப்போ சரி நான் பார்க்குறேன் அந்த இடத்துல ஒரு மட்டை கிடக்குது, போய் எடுத்து போடணும்னு இப்போ நினைக்கிறேன். அடுத்த 30 செகண்டில் அதுக்குள்ளே வேறு ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வருது. தொட்டி நம்பி கிடக்குது, தொட்டி தண்ணி போய் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அதை நிறுத்திட்டு அடுத்த வேலைக்கு தான் போகணும் ஒழிய இந்த வேலையை வந்து மறந்துடுவேன். இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் மக்களே. ஏன்னா மனுஷனுக்கு வந்துங்க இந்த பல்பெரிய மொமெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 100 வாட்டி நடந்தாலும், 100 ஷார்ட்ஸ் பார்க்குறோம், 100 பல்ப் எரிஞ்சாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன். எக்ஸிக்யூஷன் இல்லாமல் சும்மா கற்றுக்கிட்டு என்னங்க யூஸ்? நினச்சி பாருங்க. நம்மளோட அடிப்படை தேவைகளையே நம்மளால பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு அது தள்ளிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபுட்டை நம்ம விளைவிக்க மாட்டோம், நம்மளோட ஹெல்த்தை நம்ம கேர் பண்ண மாட்டோம், சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பில்ட் பண்ண மாட்டோம். சும்மா உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கிறனால எல்லாமே நம்மளோட வாழ்வியலே மாறி போகும்.